ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹெல்த் சீரிஸ் எபிசோட் 6. இனி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சுகர் கிரேவிங்னா என்ன, அதாவது வந்து சாப்பிட்ட உடனே ஸ்வீட் சாப்பிடணும் போல தோணும். அதை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க நம்ம சீனியர் வெல்னஸ் கோச் ஸ்ரீதேவி மேம் கிட்ட தெரிஞ்சுப்போம். ஹாய் மேம். ஹலோ மேம், சுகர் கிரேவிங்னா என்ன அது? சுகர் கிரேவிங்ஸ் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அது அப்படி கிடையாது. இது ரெண்டு விதமாக வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்கள் பிளட் சுகர் லெவல் டிக்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதனாலையும் வரும். இன்னொரு விஷயம், நம்ம நியூட்ரிஷன் எஃபெக்ட் ஆகும் சம்டைம்ஸ், அதனாலையும் இந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் கண்டிப்பாக வரும். ஓகே மேம், ஆனால் டெய்லி ஈவினிங் 5 மணி எல்லாம் ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல தோணுது, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஆப்வியஸ்லி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான் காரணம். ஏன் அப்படின்னா நம்ம பேலன்ஸ்டான ஒரு லஞ்ச் எடுத்துக்கிறது இல்லைன்ற இண்டிகேஷன் தான் உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் வர்றதுக்கு காரணம். இப்போ சாப்பிட்ட உடனே ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுது இல்லை மேம், அதுக்கும் இந்த சுகர் கிரேவிங் தான் காரணமாக இருக்குமா? ஆக்சுவலாக உங்களோட ஃபுட்டில் ப்ராப்பராக நீங்கள் பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்காதது தான் காரணம். ஓகே மேம், இப்போ இதுக்கு என்ன மேம் சொல்யூஷன் இருக்குது? நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது. நீங்கள் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா ஃபுட்டு, நீங்கள் 3 வேளை சாப்பிட்ற ஃபுட் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்க கற்றுக்கணும். உங்களோட கார்போஹைட்ரேட்ஸ் ப்ளஸ் ப்ரோட்டீன், ஃபைபர் முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கணும். ஃபைபர் நீங்கள் கரெக்டான போர்ஷனில் எடுக்கும்போது உங்களோட சுகர் கிரேவிங்ஸை அது கம்மி பண்ணும். இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ சுகர் கிரேவிங்ஸ் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன், போய் ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும், இல்லை ஏதாச்சும் ஒரு பேக்கரியோ இல்லை ஸ்வீட் ஷாப்லேயோ போய் ஸ்வீட் சாப்பிடுவேன். ஆக்சுவலாக அது சுகர் கிரேவிங் தான், நம்ம ஸ்வீட்ன்றது வந்து கிடையாது. நீங்கள் அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், டேட்ஸ் சாப்பிடலாம், ரைசன் சாப்பிடலாம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன் நம்ம போயிட்டு ஒரு ஸ்வீட் தான் சாப்பிடணும்னு நமக்கு தோணும்? நீங்களும் எப்படி உங்களோட ஸ்வீட் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள், எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாக்டாக உங்களோட சுகர் கிரேவிங்ஸை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலான்றதை நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். தேங்க்யூ, ஆல் த வெரி பெஸ்ட்.